ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப். ஸோ நம்ம எஸ்எஸ்சியிலேருந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நோட்டீஸ் ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ இந்த நோட்டீஸ்ன்றது எஸ்எஸ்சி அப்பியர் ஆக போகிற எல்லா ஆஸ்பிரன்ஸும் மறக்காமல் பார்க்கணும். ஏன்னா இந்த நோட்டீஸில் இதுக்கப்புறம் மால் ப்ராக்டிஸ் நடக்காமல் இருக்கணும், இல்லை அந்த மால் ப்ராக்டிஸ்ன்ற விஷயத்த ரொம்ப தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. சரி, நம்ம மால் ப்ராக்டிஸ் பண்ண போகிறது கிடையாது, நம்ம ஏன் இதை பார்க்க போகிறோம் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் அன்இன்டென்ஷனலாக செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்கள் இது யோசிச்சிருக்க மாட்டீங்க. பட் அது ஒரு மால் ப்ராக்டிஸாக கன்சிடர் ஆகலாம். அதனால 1 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் இந்த எக்ஸாமை நீங்கள் எழுத முடியாமல் போகலாம். எஸ்எஸ்சி மட்டும் இது பாதிக்காது. நீங்கள் மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் போகும்போதும், அது ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், மேபி பேங்கிங்காக கூட இருக்கலாம். அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லையும் நீங்கள் இங்கே பண்ணக்கூடிய மால் ப்ராக்டிஸ்னால அங்கேயும் உங்களை டிபார் பண்ண சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் உன்னிப்பாக கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு நோட்டீஸ். ஸோ இப்போ இவங்க என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா, கைட்லைன்ஸ் ஃபார் டிபார்மெண்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் பார்ட்டிசிபேட்டிங் இன் த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஆஃப் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இப்போது ஒரு கேண்டிடேட் மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள டிபார் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இப்படி ஒரு மால் ப்ராக்டிஸ் நடந்துச்சு, அவங்கள டிபார் பண்ணணும்னா எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும்? ரிப்போர்ட்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ யார் ரிப்போர்ட் பண்ண போகிறாங்கன்னா, அங்கே இருக்க இன்விஜிலேட்டர்ஸ், சூப்பர்வைசர்ஸ், அப்சர்வர்ஸு, இவங்கெல்லாம் இப்படி ஒரு மால் ப்ராக்டிஸ் நடந்துச்சு, இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் இப்படி மால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது எவிடன்ஸோட ரைட்டிங்கில் கொடுக்கணும். எவிடன்ஸ் அண்ட் விட்னஸ் இருந்துச்சுன்னா அது கூட அவங்க ரைட்டிங்கில் கொடுப்பாங்க. ஸோ அதில் எவிடன்ஸ்னு சொல்லும்போது ஃபோட்டோகிராஃப், வீடியோ, சிசிடிவி ஃபுட்டேஜ், ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குதோ அதை வச்சு அவங்க பண்ணுவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒரு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் ஒன்று ஆரம்பிக்கும். இந்த ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்றது ரீஜனல் டைரக்டர் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவார். அந்த கமிட்டியில் 2லேருந்து 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த 2லேருந்து 3 மெம்பர்ஸ் தான் இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த இன்வெஸ்டிகேஷனோட ஃபஸ்ட்டு ப்ரொசீஜராக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ் ஒன்று அனுப்புவாங்க. ஷோ காஸ் நோட்டீஸ் அப்படின்னா, இப்போது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜில் இல்லை ஏதோ ஒரு எவிடன்ஸில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்கன்னு வந்துடுச்சு. இப்போ அந்த ஆக்டிவிட்டி பண்ணிட்டனால உங்கள் மேலே அப்படி கேஸ் போட்டு டிபார் பண்ணிட மாட்டாங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 7 நாளுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடிக்கு இந்த மாதிரி ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ்னு ஒன்று வரும். இந்த ஷோ காஸ் நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்கணும்னா, இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்க இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நோட்டீஸில் இருக்கும். அந்த நோட்டீஸ்ன்றது ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் நீங்கள் எக்ஸாக்டாக என்ன தான் பண்ணியிருக்கீங்கன்றதை சொல்லி அந்த நோட்டீஸ் வந்திருக்கும். இப்போ நீங்கள் சொன்னது, அவங்க சொன்ன மாதிரி தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா வேறு எதுவும் பண்ண முடியாது. இல்லை, என்னோட தரப்புலேருந்து நான் சொல்லக்கூடியது வேறு, அது நடந்ததுக்கான காரணம் வேறு, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன்னா ஆஃப்கோர்ஸ் அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் ஒரு ரிப்ளை மெயில் நம்ம போடலாம். அதுக்கு நம்ம ரிப்ளை மெயில் போடுவோம். இப்போ இந்த ரிப்ளை மெயிலை அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. யாருன்னா அந்த கமிட்டி, 2லேருந்து 3 பேர் சொல்ல கமிட்டி அந்த கேண்டிடேட் எக்ஸ்பிளனேஷனை ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணி ஓகேனா அதுக்கான ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. சப்போஸ் ஓகே இல்லை, அவங்க கில்ட்டின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா என்ன மாதிரியான மால் ப்ராக்டிஸ் பண்ணாங்க அதுக்கான ஒரு தண்டனை இருக்கும். அந்த தண்டனைன்றது டிபார்மெண்ட். அதாவது இத்தனை வருஷத்துக்கு இந்த எக்ஸாமை நீங்கள் எழுத முடியாது. 1லேருந்து 7 வருஷத்துக்குள்ளே இருக்குது. இதில் அந்த என்ன மாதிரியான மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரியானதாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் உங்களை பர்சனலாக கூப்பிட்டும் அங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு சின்ன கோர்ட் கேஸ் மாதிரியே இது நடக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த டிபார்மெண்ட் ஃபார் த அப்ளிகபிள் பீரியட் பேஸ்ட் ஆன் த டைப் அண்ட் டிகிரி ஆஃப் அஃபென்ஸ். ஸோ எவ்வளோ நாள் டிபார் பண்ண போகிறோன்னு நான் சொன்ன மாதிரி எவ்வளோ இன்டென்ஸாக அது இருக்கோ அதை பொறுத்து தான். ஸோ இதை ஃபைனலைஸ் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கமிட்டி கிடையாது. அந்த கமிட்டி பரிந்துரை பண்ணோம், இவங்க இந்த மாதிரி மால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க, அதுக்காக இவங்களுக்கு இவ்வளோ வருஷம் நம்ம தண்டனை கொடுக்குன்னு சொல்லிட்டு இப்போ ரீஜனல் டைரக்டர் கிட்ட சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ரீஜனல் டைரக்டர் அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸை பேஸ் பண்ணி அவங்க செயல்படலாம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் செயல்படுத்தணும் அவசியம் கிடையாது, அவங்க டிஃபர் ஆகலாம். ஸோ அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுத்துகிட்டு அவருக்கு என்ன தோணுதோ அவர் அதை செய்வாங்க. ஓகே, ஸோ அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட் இம்போஸ் மஸ்ட் பி ப்ரொபோர்ஷனேட் டு த மிஸ்கண்டக்ட் கமிட்டட். ஸோ என்ன மாதிரியான மிஸ்கண்டக்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரியானதாக தப்பு தான் போகணும். அந்த மிஸ்கண்டக்ட் அன்ரீசனபிளாவோ இல்லை எக்ஸசிவாவோ இருக்காது. இப்போ இந்த ப்ராக்டிஸ்க்கு 2 வருஷம்னா அந்த மாதிரி 2 வருஷம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன மாதிரி மால் ப்ராக்டிஸுங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மால் ப்ராக்டிஸ் என்னன்றது சொல்லிட்டு அனெக்ஷன் 1ல் போட்டிருக்காங்க. அதை நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். இப்போ இது மூலம் என்ன ஆகுனா, உங்கள் கேண்டிடேச்சர் மட்டும் போகாது. அதாவது நீங்கள் எஸ்எஸ்சியில் இதுக்கப்புறம் கேண்டிடேட்டாக அப்ளை பண்ண முடியவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீ இதுக்கப்புறம் ஸ்க்ரைபாகவும் போக முடியாது. இப்போ உங்களுக்கு இந்த பீரியட் வரைக்கும் டிபார்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா, இந்த டிபார்மெண்ட் நீங்கள் எப்போ எக்ஸாம் எழுதுனீங்களோ அதுலேருந்து அந்த டிபார்மெண்ட் டே உங்களுக்கு கால்குலேட் ஆகும். இப்போ 5 வருஷம்னா அதுலேருந்து
அப்போது அது வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரைபாகவும் அப்ளை பண்ண முடியாது, கேண்டிடேட்டாகவும் இருக்க முடியாது. ஓகே. ஓகே. அடுத்து இதில பார்த்தீங்கன்னா, இம்பர்சனேட்டர்ஸ். ஸோ இம்பர்சனேட்டர்ஸ் யாருன்றதுக்கும் இங்க ஒரு விளக்கம் குடுத்துருக்காங்க. ஸோ இம்பர்சனேட்டர்ஸ் யாருன்னா, ஒரு நம்ம ஆல்ரெடி தெரியும். ஒரு கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ண கேண்டிடேட் தான் அந்த எக்ஸாம் எழுதணும். அந்த அப்ளை பண்ண கேண்டிடேட்டுக்கு பதிலா இன்னொருத்தவங்க போய் எழுதுறது. அதே மாதிரி ஸ்க்ரைபா போகக்கூடியவங்க யாருமே கேண்டிடேட்டா இருக்கக்கூடாது. அப்ப இந்த வருஷம் எக்ஸாம் நீங்க எழுத போறீங்கன்னா, இந்த வருஷம் நீங்க கேண்டிடேட்டா போற பட்சத்தில நீங்க ஸ்க்ரைபா இருக்கக்கூடாது. ஆ. ஓகே. இப்ப நம்ம ஸ்ட்ரெய்ட்டா இந்த மால் பிராக்டிஸ்க்குள்ள போலாம். ஸோ, இந்த மால் பிராக்டிஸஸ நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்படி நான் போய் யாருக்காவது ஒண்ணு ஏமாத்தவா போறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க சின்னதா ஏதோ ஒரு சில்லியான ஒரு விஷயம் நினைச்சுட்டு பண்ணிட்டு வருவீங்க. அது நாள பின்ன எவிடன்ஸா அவங்க எடுத்து உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா, நீங்களும் டிபார் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ, கேர்ஃபுல்லா கவனிங்க. ஸோ, டைப்ஸ் ஆஃப் மால் பிராக்டிஸ் அதுக்கு வந்து டிபார்மென்ட் பீரியட். இப்போ என்னென்ன மாரியான மால் பிராக்டிஸ்க்கு எவ்வளோ பீரியட் குடுக்குறாங்கன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன குடுக்காங்க, டேக்கிங் அவே எனி எக்ஸாமினேஷன் ரிலேட்டட் மெட்டீரியல் சச் அஸ் ரஃப் ஷீட்ஸ், கமிஷன் காப்பி ஆஃப் அட்மிஷன் சர்டிஃபிகேட் எக்ஸெட்ரா. இப்போ நீங்க எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ரஃப் ஷீட்ஸ் குடுப்பாங்கல்ல. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரஃப் ஷீட்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ்லாம் எழுதிட்டு வரது இருக்கு. ஸோ எக்காரணத்து கொண்டும் அங்க உங்களுக்கு புரொவைட் பண்ணக்கூடிய எந்த விஷயத்தையும் அங்கேயே விட்டுட்டு வந்துருங்க. தயவுசெய்து கையோட எடுத்துட்டு வராதீங்க. அடுத்து லீவிங் தி எக்ஸாமினேஷன் வென்யூ பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் த டியூ ப்ரொசீஜர் ஃபார் எக்ஸிட். ஸோ எக்ஸாம் முடியிற வரைக்கும் அதுக்குள்ள தான் இருக்கும். அதே மாரி எக்ஸாம் முடிச்சுட்டு வெளிய வரதுக்கும் ப்ரொசீஜர் இருக்கும். அதையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வெளிய வரணும். அப்படி பண்ணாத பட்சத்தில 1 வருஷம் உங்கள டிபார் பண்ணுவாங்க. அடுத்து மிஸ்பிஹேவிங், இன்டிமிடேட்டிங் ஆர் த்ரெட்டனிங் இன் எனி மேனர் வித் எக்ஸாமினேஷன் ஃபங்ஷனரிஸ் தட் இஸ் சூப்பர்வைசர், இன்விஜிலேட்டர், செக்யூரிட்டி கார்ட் ஆர் கமிஷன் ரெப்ரசன்டேட்டிவ். அங்க இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாஃப் அவங்க வந்து சூப்பர்வைசரோ, இன்விஜிலேட்டரோ, செக்யூரிட்டி கார்டோ யார்கிட்டயும் மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது, த்ரெட்டன் பண்ணக்கூடாது, மிரட்டக்கூடாது, வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. அப்படி நீங்க ஏதாவது பண்ணி அவங்க வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா 2லிருந்து 3 வருஷம். அடுத்து அப்செக்ட் த காண்டக்ட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். இன்ஸ்டிகேட் அதர் கேண்டிடேட்ஸ் டு நாட் டேக் தி எக்ஸாமினேஷன். மத்தவங்க எக்ஸாமினேஷன் எடுக்கும்போது அத தடுக்கிற வகையில நீங்க ஏதாவது பண்றீங்க, சத்தம் போடுறீங்களோ, இல்ல மத்தவங்களுக்கு இடையூறா நீங்க இருந்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் டிபார் பண்ணுவாங்க. Deliberately making statements which are incorrect or false, suppressing material information, submitting fabricated documents. ஸோ எந்த மாதிரியான ஒரு பொய் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம மேக் பண்ணும்போதோ, இல்லை ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கும்போதோ, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு 1லிருந்து 3 வருஷம் டிபெண்டிங். அடுத்து அப்டெய்னிங் சப்போர்ட் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபார் ஹிஸ் கேண்டிடேச்சர் பை எனி irregular improper மீன்ஸ் இன் கனெக்ஷன் வித் ஹிஸ் கேண்டிடேச்சர். அதாவது இப்போ இந்த எக்ஸாம் நான் எழுதிட்டேன், ஆனால் எனக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த சிஸ்டம்குள்ளே இருக்காங்க, அவங்கள வச்சு எனக்கு தேவையானதை நான் நடத்திக்கிறேன் அப்படின்னு ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 வருஷம் டிபார் பண்ணுவாங்க. அடுத்து பொசிஷன் ஆஃப் மொபைல் ஃபோன், ப்ளூடூத் டிவைஸ், wireless devices, spy cameras or any other electronic gadgets in the examination hall. ஸோ ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே சொன்ன மென்ஷன் பண்ண மாதிரி வாட்ச்லாம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். பட் இந்த மாதிரியான ஸ்பை கேமராலேருந்து மொபைல் ஃபோன்ஸ்லேருந்து ஏதாவது எடுத்து போனீங்கன்னா 3லிருந்து 5 வருஷம். appearing or attempting in the same examination more than once in contravention of the rules. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு ஷிஃப்ட்டில் ஒரு தடவை தான் நீங்கள் போக போகிறீங்க. அதே மாதிரி 2-3 தடவை போகிறதா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கிரைமுக்கு பார்த்தீங்கன்னா 2லிருந்து 5 வருஷம். A candidate who is also working as examination functionary in the same examination. ஸோ இந்த எக்ஸாம் ஃபங்க்ஷனரியாக நீங்கள் இருக்கீங்க, அதாவது இன்விஜிலேட்டராகவோ வேறு ஏதாவது நீங்கள் இருக்கீங்க, அதே மாதிரி நீங்களும் அந்த எக்ஸாம் எடுக்கிறவங்களா இருந்துச்சுன்னா அதுவும் மால் ப்ராக்டிஸாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு 3 வருஷம். டெலிபரேட்லி டேமேஜிங் எக்ஸாமினேஷன் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்யூப்மெண்ட். அங்கே போயிட்டு எந்த பொருளையும் கை வச்சு டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா 1லிருந்து 3 வருஷம். appearing or attempting in the examination with forged admit card, identity proof, etc. இப்போ நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுக்கு எல்லாமே செக் பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணுவாங்க, உங்கள் ஐடி கார்ட்ஸ் செக் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஆதார் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே ஃபோர்ஜரி பண்ணாமல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3லிருந்து 5 வருஷம். பொசிஷன் ஆஃப் ஃபயர் ஆர்ம்ஸ், வெப்பன்ஸ் நம்ம எதுவும் எடுத்துகிட்டு போக மாட்டோம் நம்புகிறேன். ஆர் த்ரெட்டனிங், இன்டிமிடேட்டிங் எக்ஸாமினேஷன் ஃபங்க்ஷன்ஸ் வித் வெப்பன்ஸ். ஆக மொத்தம் வெப்பன்ஸ், அடுத்தவங்களை ஹார்ம் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே 7 வருஷம். இந்த 1லிருந்து 7 வருஷம், 5லிருந்து 7 வருஷம் அப்படி சொல்ல ஸ்ட்ரைட்டாகவே 7 வருஷம். யூசிங் அன்ஃபேர் மீன்ஸ் இந்த எக்ஸாமினேஷன் ஹால் லைக் காப்பிங் ஃப்ரம் அன்ஆத்தரைஸ் சோர்சஸ் ரிட்டன் மெட்டீரியல் ஆன் எனி பேப்பர். அதாவது பிட்டு பேப்பர் எடுத்துன்னு போயிட்டு எதுவுமே பண்ணக்கூடாது, 7 வருஷம் டிபார் பண்ணிடுவாங்க. இம்பர்சனேட் 7 வருஷம் டிபார் பண்ணிடுவாங்க. டேக்கிங் ஸ்னாப்ஷாட்ஸ், மேக்கிங் வீடியோஸ் ஆஃப் கொஷின்ஸ் பேப்பர்ஸ், எக்ஸாமினேஷன் மெட்டீரியல், லேப்ஸ் எக்ஸெட்ரா 7 வருஷம்.
ஷேரிங் எக்ஸாமினேஷன் டெர்மினல் த்ரூ ரிமோட் டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர் ஆப்ஸ் லேண்ட் வேன். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் போக மாட்டீங்க, இது ஒரு இந்த லெவலுக்கு இருக்குது. பட் இன்கேஸ் நீங்கள் அந்த சிஸ்டமில் வந்து ஏதாவது இங்கே இருக்க லேண்ட் மூலியமாக இன்னொரு இடத்துக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் சிஸ்டம் மூலியமாக அனுப்புகிற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா 7 வருஷம். அட்டெம்ப்ட் டு ஹேக் ஆர் மேனிப்புலேட் எக்ஸாமினேஷன் சர்வர்ஸ், இந்த மாதிரி நமக்கு இது கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன நிறைய விஷயம் வந்து நீங்கள் வந்து யதார்த்தமாக பண்ணி மாட்டுவீங்கன்னு பயந்தேன். இந்த அளவுக்கு போக மாட்டீங்க, பட் இருந்தாலும் பார்த்துக்குவோம். சர்வரை ஹேக் பண்ணி நீங்கள் எதாவது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 7 வருஷம். அந்த பிளான்லாம் இருந்துச்சுன்னா விட்டுருங்க. கேண்டிடேட் ஆக்டிங் அ ஸ்கிரைப் இன் த சேம் எக்ஸாமினேஷன் ஆர் ப்ரொவைடிங் ஃபால்ஸ் டிக்ளரேஷன் அபவுட் ஸ்கிரைப். ஸோ ஸ்கிரைபாக நீங்கள் போகும்போது ஒரு டிக்ளரேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க, அதில் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலோ, இல்லை நீங்கள் ஆல்ரெடி கேண்டிடேட்டாக இந்த எக்ஸாமில் இருக்கீங்க பட் நீங்கள் ஸ்கிரைபை ஆக்ட் பண்ணாலோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3லேருந்து 5 வருஷம். Candidate or scribe acting as own scribe in the same examination more than once. நான் ஆல்ரெடி அதை சொன்னல, கேண்டிடேட்டாவோ இல்லை ஸ்கிரைபாவோ மோர் தென் ஒன்ஸ் போனோன்னா 3 வருஷம் டிபார் பண்ணிடுவாங்க. கேண்டிடேட் அவைலிங் சர்வீஸ் ஆஃப் ஸ்கிரைப் ஹூ இஸ் டிபார் ஃப்ரம் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் 3 வருஷம். இந்த டிபார் பண்ண ஒரு கேண்டிடேட்டை வந்து ஸ்கிரைபாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களை 3 வருஷம் உங்களை டிபார் பண்ணிடுவாங்க. டியூரிங் தி எக்ஸாம் at any stage if it should found that scribe is independently answering the question or prompting answer in any direction or indirect manner to candidate. அதாவது இப்போ ஒரு ஸ்கிரைப்ன்றவங்க யாருன்னா கேண்டிடேட் சொல்லக்கூடிய ஆன்சரை கிளிக் மட்டும்தான் பண்ணணும். பட் அவங்க அவர் தப்பாக ஆன்சர் பண்ணுறாரு, இப்போ நான் கரெக்ட் ஆன்சர் பண்ணி கொடுக்குறேன், இல்லை அவங்கள வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணுறதுக்கு ப்ராம்ப்ட் பண்ணுற மாதிரி எந்த விஷயம் பண்ணாலும் 7 வருஷம். கேண்டிடேட் அப்ளைங் வித் சேம் ஃபோட்டோகிராஃப் வித் டிஃப்ரெண்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ் நேம் ஃபாதர் நேம். ஸோ ஒரே ஃபோட்டோகிராஃப் வச்சு, ஆனால் இப்போ 2-3 அப்ளிகேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபோட்டோ ஒன்றா இருக்கும் பட் வேறு டீட்டெயில்ஸ் கொடுத்து பண்ணுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5 வருஷம். இம்பர்சனேட் ஆஸ் பர் எஸ்எஸ்சி ரெக்கார்ட்ஸ் அப்பியரிங் அ ஸ்கிரைப் ஃபார் கேண்டிடேட் 7 வருஷம். ஸ்கிரைப் அப்பியரிங் ஃபார் மோர் தென் ஒன் கேண்டிடேட் இன் த சேம் எக்ஸாமினேஷன் ஆஃப் எஸ்எஸ்சி கேண்டிடேட் எங்கேஜிங் அ ஸ்கிரைப். ஸோ மோர் தென் ஒன்ஸ் வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு ஸ்கிரைப் அப்பியர் ஆகிறாங்கன்னா ஒரு கேண்டிடேட்டுக்கு மேலே, அப்போ 5லேருந்து 7 வருஷம் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் அவங்க போட்டிருந்தாங்க, அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு என்னென்னா, இது கவனிங்க. எஸ்எஸ்சி ரிசர்வ்ஸ் த ரைட் டு ஷேர் த லிஸ்ட் ஆஃப் டிபார்ட் கேண்டிடேட்ஸ் அண்ட் ஸ்கிரைப்ஸ் வித் அதர் ரெக்ரூட்டிங் ஏஜென்சிஸ் அண்ட் டு பப்ளிக்லி டிஸ்க்ளோஸ் த இன்ஃபர்மேஷன் ஆன் இட்ஸ் வெப்சைட். ஆக நீங்கள் இப்போ அந்த மால் ப்ராக்டிஸ்லாம் ஈடுபட்டு 1லேருந்து 7 வருஷத்துக்குள்ளே நீங்கள் டிபார் ஆகினா எஸ்எஸ்சி மட்டும் தான் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா மற்ற ரெக்ரூட்டிங் ஏஜென்சிஸ், அப்போ மற்ற ரெக்ரூட்டிங் ஏஜென்சிஸ் என்ன இருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் லைக் யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி, இல்லை பேங்கிங் எக்ஸாம்ஸாக எந்த ரெக்ரூட்டிங் ஏஜென்சிஸ்க்கு வேணால் அவங்க ஷேர் பண்ணலாம். ஏன்னா இது வரைக்கும் இப்போ யூபிஎஸ்சியில் மால் ப்ராக்டிஸ் நடந்தால் அவங்க ஒரு பிளாக் லிஸ்ட் வச்சுருப்பாங்க, அதை தான் அவங்க கன்சிடர் பண்ணி இதுக்கப்புறம் அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வராமல் அவங்க பார்த்துப்பாங்க. பட் இதுக்கப்புறம் இது எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாமில் நீங்கள் பண்ணக்கூடிய மால் ப்ராக்டிஸ் உங்களோட அடுத்த எக்ஸாம்ஸ்லாம் பாதிக்குது. அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன தப்புன்றது இப்போ எஸ்எஸ்சியோட மட்டும் நிற்காது, இது மற்ற இடத்துக்கு போகலாம். ஸோ இதை பற்றின இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரியல. இதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கொண்டு வராங்க. இப்போ ஆர்ஆர்பிஸ் வந்து இந்த மாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் வேறு எதுலேயும் வந்து இந்த மாதிரி மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு ஒரு கொண்டு வந்தாங்கன்னா மொத்தமாக காலியாகிடும். ஸோ அதனால் எக்ஸாம்ஸ் நம்ம போகும்போது நான் சொன்ன மாதிரி சில ஏரியாஸில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரஃப் ஷீட்டை நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணாமல் இருந்தாலே நம்ம முக்கால்வாசி நேரத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளம்லேருந்து நம்ம சிக்க மாட்டோம். ஸோ அதே மாதிரி மே 10 போல் எஸ்எஸ்சியில் கேலண்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பேச்சு போயிட்டுருக்குது, இன்னும் அஃபிஷியலாக எதுவும் நமக்கு வரல. ஸோ மே 10 இல்லைன்னா எப்படி இந்த மந்த் மேக்குள்ளே அதுக்கு வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எஸ்எஸ்சியில் நம்ம நினச்ச மாதிரியான ரிஃபர்மேஷன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. எக்ஸாம்ஸோட அந்த மால் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி விஷயங்களை அவங்க கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி எக்ஸாம்ஸில் பார்த்திங்கன்னா சில ரிஃபர்மேஷன்ஸ் கொண்டு வருவாங்க. வெண்டாஸ் இப்போ மாற்றுறாங்க. அதே மாதிரி அவங்க சில ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, கொஷின்ஸோட லெவல் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்து எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் கேள்வி என்னென்னா, இப்போ இந்த எக்ஸாம், இந்த மாறக்கூடிய எக்ஸாமுக்கு நம்மளும் ப்ரிப்பேர்டாக இருக்கோமான்றதான் மொதல் கேள்வி. ஆல்ரெடி நம்ம இப்போ வந்து போட்டிருந்தோம் 90 டேஸ் பிளானரில் இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்மளோட கம்ப்ளீட் கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணி 90 டேஸில் இந்த கோர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ என்னென்னைக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நாங்கள் டீட்டெயில்டாக ஒரு பிளானர் போட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் பிளானர்
என்னென்ன டேல நீங்க என்னென்ன டாபிக்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாரி அந்த டாபிக்ஸ் வந்து ஒரு ஒரு செக்ஷனா முடியும்போது நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவிஷனுக்கான லைவ் செஷன்ஸும் நம்ம போவோம். ஸோ இத பத்தின டீட்டெயில் வீடியோ நாங்க ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம அந்த லிங்க்குள்ள நீங்க அந்த வீடியோ பார்த்துருங்க. இது போக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, எங்க டெலகிராம் சேனலோட லிங்க்ஸும் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். நீங்க அதில ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபர்தர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, டெலகிராம்லயும் எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இல்ல எங்க கான்டாக்ட் நம்பரும் நாங்க குடுத்துருக்கோம். நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க் யூ.